ஏர் ஃப்ரையரில் சமைக்கிறதால கேன்சர் வருமா? இது பொருளியா உண்மையா? இன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னு புட்டு வைக்கலாம். ஹாய், நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய விதமான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த ஏர் ஃப்ரையரில் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, இது சேஃபா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி இந்த ஏர் ஃப்ரையர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். ஏர் ஃப்ரையரில் உள்ள ஹீட்டிங் எலமெண்ட் அண்ட் ஹை ஸ்பீட் ஃபேனால் உணவுப் பொருளை சுற்றி சூடான காற்று இருக்கும். சூடான காற்று உணவுப் பொருளை சுற்றிக்கிட்டே இருக்கிறதால, அதாவது ஹாட் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதால உணவுடைய மேல்புறத்தை மொறுன்னு, அதாவது எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரியே மாற்றிடும். இதுக்கு ரொம்ப கொஞ்சோண்டு ஆயில் இல்லைன்னா எண்ணெய் தேவையே படாது. 80லேருந்து 200 டிகிரி செல்சியஸில் அவனை விட வேகமாக வேலை செய்யும். அடுத்து, இந்த ஏர் ஃப்ரையரை பார்த்து ஏன் பயம் வருதுன்னு பார்ப்போம். அதிக சூட்டில் சமைக்கிறப்போ இல்லை வறுக்கிறப்போ ஆக்ரலமைடுன்னு சொல்லப்படுற காம்பவுண்ட் உருவாகும். இந்த ஆக்ரலமைடை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்க. எந்த ஒரு மாவு பொருள், அதாவது உருளைக்கிழங்கு அண்ட் பிரெட் மாதிரியான பொருட்களை அதிக சூட்டில் சமைக்கிறப்போ சாதாரணமாக இது உருவாகிறது தான். அக்ரலமைடு ஏர் ஃப்ரையரில் மட்டும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக சமைக்கிறப்பவும் உருவாகும். WHO அண்ட் FDA அக்ரலமைடை கேன்சர் உண்டாக இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொன்ன எல்லாமே விலங்குகள் கிட்ட செஞ்ச ஸ்டடீஸ் தான். அதுவும் ஹை டோசஸில் இருந்தால் தான் கேன்சர் வரும். மனிதர்களுக்கு இதனால் கேன்சர் வரும்னு டைரக்ட் ப்ரூஃப் எதுவும் கிடையாது. சொல்லப்போனால் ட்ரெடிஷ்னல் குக்கிங்கை விட இது கம்மியான அளவுக்கு தான் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை வெளித்தள்ளுது. ஏர் ஃப்ரையரில் கம்மியான எண்ணெய் இல்லை ஆயில் ஊற்றாமல் சமைச்சாலே நல்ல கிறிஸ்பியான டெக்ஸ்சர் வந்துடும். இந்த அக்ரலமைட்னால மனுஷனுக்கு டைரெக்டாக கேன்சர் உண்டாயிருக்குன்னு ப்ரூஃப் எதுவும் இல்லை. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, விலங்குகளுக்கு செஞ்ச ஸ்டடீஸில் தான் இந்த அக்ரலமைட் அதுவும் ரொம்ப ஹை டோசஸில் கேன்சரை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மனுஷனுக்கு எந்த டைரக்ட் ப்ரூஃபும் இல்லை. அடுத்ததான், இந்த ஏர் ஃப்ரையர் கேன்சர் ரிஸ்க்கை கம்மி பண்ணுமா இல்லை உண்டாக்குமான்னு பார்ப்போம். உங்கள் வீட்டில் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் பொரிக்கிறப்போ வறுக்கிறப்போ நிறைய அக்ரலமைடு உருவாகும். அது கூடவே நிறைய விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் அன்ஹெல்தி ஃபேட்டான டிரான்ஸ்ஃபேட்ஸும் உருவாகும். அதுவே ஏர் ஃப்ரையரில் கம்மியான ஆயில் தான் பயன்படும் அண்ட் கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் தான் நம்ம சமையலும் செய்வோம். ஸோ கம்மியான அக்ரலமைட் தான் உருவாகும். அதுவே கருகின உணவில் அதிகமான அக்ரலமைட் இருக்கும். கோல்டன் ப்ரௌனில் இருக்கக்கூடிய உணவுகள் சேஃபாக இருக்கும். அதுவே டார்க் ப்ரௌன், எரிஞ்ச கருகி போன உணவுகளில் அதிக லோடான கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் லிமிட் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையர்னால இங்கே கேன்சர் வராது. நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு முறை அண்ட் சமைக்கக்கூடிய விதம் தான் இங்கே பிரச்சனை. இந்த ஏர் ஃப்ரையரை பற்றி இருக்கக்கூடிய சில சயின்டிஃபிக் ஸ்டடீஸை அடுத்து பார்ப்போம். 2020 பண்ண ஸ்டடியில் எண்ணெயில் போட்டு முக்கி எடுத்து வறுக்கக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸை விட ஏர் ஃப்ரையரில் செய்யக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸில் ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் அக்ரலமைடு உற்பத்தி ஆகிறதா சொல்கிறாங்க. 2021 யூரோப்பியன் ஃபுட் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டு உபயோக பொருட்களால் உண்டாகக்கூடிய அக்ரலமைடு உணவை நீங்கள் எந்த டெம்பரேச்சரில் எவ்வளவு மணி நேரம் சமைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு தனி மிஷினையும் யூஸ் பண்ணுறதால இது ஃபார்ம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்சஸ் பாதுகாப்பானது தான். பொதுவாக எந்த உணவுகள்லாம் அக்ரலமைடு உற்பத்தியை அதிகமாக்குதுன்னு பார்ப்போம். வறுக்கிற உணவுகள், எஸ்பெஷலி சிப்ஸ், டோஸ்ட், குக்கி, சீரியல், காஃபி பீன், இது எல்லாத்தையும் ஏர் ஃப்ரையரில் ஓவர் குக் பண்ணால், அதாவது அதிக சூட்டில் ரொம்ப நேரத்துக்கு சமைச்சிங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான் வரும். இந்த ஏர் ஃப்ரையரை சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு அடுத்து பார்ப்போம். கருகி போகிற மாதிரி இல்லை டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எந்த உணவையும் சமைக்காதீங்க. 200 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனால் கண்டிப்பாக கருகி போகும். ரெண்டாவதாக, 160லேருந்து 180 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே சமைக்க பாருங்கள். இதுதான் ஹெல்தி. மூணாவதாக, உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் செய்ய போகிறீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு முன்னே தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இதனால் 40% அக்ரலமைட் ஃபார்மேஷன் குறையும். நாலாவதாக, பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா பேப்பர் ஃபாயிலை உணவை சுற்றி கவர் பண்ணாதீங்க. இதனால் ஏர் ஃப்ளோ பிளாக் ஆகிடும். ஸோ உணவு சீக்கிரம் எரிஞ்சு போயிடும். அஞ்சாவதா, ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஹார்ம்ஃபுல் ஃபியூம்ஸ் வெளியே வரும். லைட்டாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஆறாவதா, ஏற்கனவே எரிஞ்சு கருகி போன உணவெல்லாம் இந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளே இருக்குதுன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த உணவை போட்டு சமைக்கணும். இல்லைனா ஏற்கனவே ஃபார்ம் ஆன கெமிக்கல்ஸ் நீங்கள் சமைக்கக்கூடிய புது உணவுகள்லையும் மிக்ஸ் ஆகும். ஏழாவதா, எல்லாத்தையும் இந்த ஏர் ஃப்ரையர்லேயே சமைக்க வேணாம். கீரைகள், சீஸ் எல்லாம் சீக்கிரமே கருகிடும். ஸோ கெமிக்கல்ஸ் ஓவர்லோட் தான் ஆகும்.
அடுத்ததாக இந்த ஏர் ஃப்ரையரில் சமைக்கிறப்போ யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கணுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், குழந்தைகள், ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் ஏற்கனவே கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாருக்குமே ஓவர் குக் பண்ண உணவுகளை கொடுக்கக்கூடாது. ரெண்டாவதாக, டயபெட்டிஸ் உள்ளவங்க மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை அதிக சூட்டில் வறுக்க வேண்டாம். இது பிளட் சுகர் அண்ட் இன்ஃப்ளமேஷனை தான் அதிகப்படுத்தும். மூணாவதாக, ஐபிஎஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் கட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி வறுத்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் மேலும் அதிகரிக்க தான் செய்யும். ஸோ லோ டெம்பரேச்சரில் குக் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது. ஏர் ஃப்ரையர்னால நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்க, எப்படி சமைக்கிறீங்கன்றது தான் பிரச்சனையை உருவாக்கும். ஏர் ஃப்ரையர்னால எண்ணெயுடைய இன்டேக் குறையும் அண்ட் அன்ஹெல்தி ஃபேட்ஸான டிரான்ஸ் ஃபேட்ஸ் அளவுகள் குறையும். நிறைய விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எக்ஸ்போஷரும் குறையிறதால இதை சரியாக யூஸ் பண்ணுறப்போ ஹெல்தி தான். ஏர் ஃப்ரையர்னால டைரெக்டாக கேன்சர் வரும்னு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான சயின்ஸ் ரிலேட்டட் ஹெல்த் கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.